ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 1 அதை தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து சாப்டர் 8 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து நான் சாப்டர் 1 ப்ளே பண்ணுறேன். அடுத்து வந்து 8 சாப்டரும் அப்படியே கண்டினியூஸாக போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேமோட என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்க தான் போகிறோம். இவன் பேர் வந்து ராட். இவன் ஒரு ஐஸ்கிரீம் வியாபாரி. விண்டோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கே தெரியும் அவன் யாருன்னு. இப்போ வந்து அந்த ஐஸ்கிரீம் வண்டிக்குள்ளே இருக்கவன் தான் ராட். இவன் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி வச்சுருக்கான். இப்போ நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ண போகிறான்னா ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக போகிறான். என்ன பண்ணுறான் பக்கத்தில் அடி ஆத்தடி, ரொம்ப மோசமான இருப்பான் போலையே. ஆஹா, ஓகே, நம்மளை பார்த்துட்டான். இல்லை பார்க்கல, நல்லா தப்பிச்சோம். எங்கே நான் காணதுக்குள்ளே வண்டியில் இழுத்து போட்டு மூட்டாங்க. ஓகே, இங்கிட்டு வந்து என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, என்னடா கிரானைடு மாதிரி ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஸ்லிங் ஷாட் இது தேவைப்படாது. என்ன பண்ணுவோம், வேறு என்ன இருக்குது இங்கிட்டு? ரோப்பு இதுக்கு. ஓகே, விண்டோவில் செட் பண்ணி நம்ம இறங்கிக்கலாமா விண்டோவில். இங்கிட்டு வந்து இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். கவுட்டை கொண்டு தலையில் அடித்து மயக்க முடிய வைக்க முடியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதுபோல் எடுத்துகிட்டு போவோம். இதுதான் நமக்கு வெப்பன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, என்ன பண்ணுவோம், அப்படியே உள்ளே போயிட்டு ஒளிஞ்சுப்போம். அவன் எப்படியும் வருவான். இன்னும் வெளியே வரான். பாட்டு தான், பாட்டு பாடிக்கிட்டே வராப்புல நம்பாள். சரி இருக்கட்டும். ஓகே, அவன் பாட்டுக்கு போகிறான். பின்னாடி பேக்கெட்டில் என்ன வச்சுருக்கான்? எதுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுறானுங்க? எதையோ கீழே போட்டு போயிருக்கான். ஓகே, இப்போ நம்ம அதை போய் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நம்ம எடுத்து அதை எங்கேயோ ஃபிட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிள் கான்செப்டுங்க. அதாவது நம்ம போகிற ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன சொல்கிறது, கூட்டு போகிறவனே இவன் தான். மேப்பு ஓகே, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த மேப்பை கொண்டு போய் வண்டியில் ஃபிட் பண்ணணும்னு சொல்கிறதுக்குள்ள வேண்டாம்டா. சாமி, என்னடா டே இருறா, இதை போய் ஐயோ அதுக்குள்ளே வந்துடுவானே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எங்கிட்டு இருக்கானா தம்பி? ராடே, எங்கேப்பா இருக்கிற? எங்களுக்கு கொஞ்சம் திரும்பி பார்ப்பாராடே. ரைட், அவன் அந்த பக்கம் போகிறான். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், வேனுக்குள்ளே பூந்து அப்படியே போய் ஃபிட் பண்ணிவிட்டு டோரை என்ன பண்ணலாம். ஐயோ, ஸ்லிங் ஷாட் வேறு வெளியே இருக்குது, அதை வேறு எடுக்கணும். அதுக்குள்ளே பார்த்துட்டேன். என்ன பண்ணுறது? சரி, அவனை எப்பயும் போல சுத்த விட்டு இங்கிட்ட வர வச்சுட்டு எடுறா அந்த ஸ்லிங் ஷாட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், கல் விட்டு அடிப்போம். வாடா சொல்கிறா. என்னடா சாவலாடே? ஐயோ, இது வேலைக்கு ஆகாதாப்பா, வெறுங்கண்ணா இது. இல்லை குறி வச்சு கரெக்டாக பக்கத்தில் வந்தோன்னே அடித்தா தான் இவங்களாம் இதை வாங்குறான். ஓகே, நம்ம அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு மேப் எடுத்து எங்கிட்டு போகிறது? ஐயோ, இப்போன்னு பார்த்து வந்துட்டான பிரச்சனை வருமே. என்ன பண்ணுவோம், கெஃபிட்டேரியா கூடி போயிடுவோம். அதுதான் வந்து நல்ல ஐடியா. அதனால் நான் வந்துட்டு அங்கே அப்படியே கெஃபிட்டேரியா போயிட்டேன். ஓகே, இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. கெஃபிட்டேரியானா ஒரு காஃபி ஷாப்பா? சரி. ஓகே, டோரை திறந்து அப்படியே வந்துட்டு இந்த டோரை திறந்து போயிடும். எங்கிட்டு டோர் இருக்கான்னு தெரியலையாப்பா. டாப் ஆகுதா லெஃப்ட் பட்டன், ஒன்றும் புரியலையே. ஓகே, மேலே என்ன கொடுத்துருவாங்கன்னா நமக்கு ஐயோ, இது வேறு எங்கே போச்சு, போக மாட்டேங்குதே, இருக்க முடியல. ஓகே, அவன் பாட்டுக்கு வரான். டோரை தந்து வெளியே வரான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேப்பில் உள்ளே போயிடுவோம். இப்போ நாம் என்ன பண்ணோன்னா, இங்கே வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னன்னா, இங்கே முன்னாடி இருக்க பாருங்க ஒரு டஸ்ட்பின். இது மாதிரி இங்கே ஏகப்பட்ட டஸ்ட்பின் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்பின்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா தேடி பார்க்கணும். ஒரு சின்ன கோடு இருக்கும், அதை வந்துட்டு நம்ம தேடி எடுக்கணும். அதை தான் எடுக்கிறதுக்குள்ளே இவன் வருவான். சரி, இவனை என்ன பண்ணுவோன்னா வெளியே அமுச்சு விட்டு தான் நம்ம தேடணும். இல்லைனா திருதுப்புன்னு வந்து பொசுக்குன்னு பிடிச்சிடுவோம் நம்மளை. ஆனால் என்ன பண்ணுவோம், வெளியே போயிடுவோம். இப்போ நம்ம இவனால் இந்த ஜன்னல் பக்கம் கூட வரமாட்டான், நேராக வெளியே போகிறதுக்கு தான் வருவான். இப்போ அவன் அங்கிட்டு போனோடனே நம்ம இந்த வழியாக வந்துட்டு உள்ளே புகுந்துருவோம். ஓகே, அவன் அங்கிட்டு தான் வரான். அதுக்குள்ளே இந்த லாஸ்ட் பக்கம் ஒரு டஸ்ட்பின் இருக்குது. இங்கிட்ட உட்காந்து அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். என்ன இருக்குது ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ அவன் இன்னும் வரல. இப்போ இங்கே இருக்க டஸ்ட்பினில் தேடி பார்ப்போம். இங்கிட்ட என்ன இருக்குது? ஆஹா, இதுக்கே டைம் ஆயிரும் மொழியே. ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ரொம்ப அடிச்சிச்சுரா. இது என்ன பண்ணணுன்னா, அங்கே இருக்குது பாருங்கள் கல்லாப்பெட்டி. அந்த கல்லாப்பெட்டிக்குள்ளே கொண்டு போய் இதை போட்டோம்னா அந்த கல்லாப்பெட்டி திறக்கும். அங்கேருந்து வந்துட்டு என்ன கிடைக்குன்னா ஒரு காயின் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே வந்து ஆயில் வேணும். அந்த ஆயில் தான் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே யார்? பால், இங்கேருந்து வேலை பார்க்குறது வந்து மிஸ்டர் பால்.
ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு இடத்துல போய் ஆக்சஸ் கார்டு எடுக்கணும். அந்த மிஸ்டர் பாலுங்கிற அந்த ஆக்சஸ் கார்டு தான் நமக்கு வேணும். இப்போ நான் வந்துட்டு இதுக்குள்ளே போகணும். அந்த ராடு பையன் வந்தானா என்னை இதுக்குள்ளேயே லாக் பண்ணி அடிப்பான். அதாவது வெட்டு குத்தாகி போயிடும் அவனுக்கு எனக்கும். இந்த ஆயில் கேன் வேறு எங்கே போச்சுன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஐயோ ராடு பையில டேய் ஏழை சாவடிக்கிற செத்தப்பாயில. ஓகே அப்படியே நம்ம இங்கிட்டு ஓடிட்டு எப்பயும் போல அதனால் ஜன்னல் வெளியே எகி குதிச்சு வெளியே வந்துடுவோம். எப்படி அவன் இங்கே தான் வருவான். அவன் வரும்போது நம்ம என்ன பண்ணோன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணி அது அந்த பலகையை ஓப்பன் பண்ணி அந்த காயின் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டோரை லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே ஓடி போய் அந்த காயினை தூக்கு. அவ்வளோதான். இந்த காயின் எதுக்குன்னா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்களே. இது எதுக்கோ வச்சு யூஸ் பண்ணுவோம். அது வந்து அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ராடு பையன் எங்கே இருக்கான். அப்பா இப்போ தான்டா உள்ளே போயிருக்கான். உள்ளே போய் டோரில் அப்படி லாக் பண்ணு. ஓகே லாக் பண்ணியாச்சு. எங்கே இருக்கான் அவன்? ஓ டோர் பக்கத்துலேயே தான் நிற்கிறானா? சரி 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 சரி. இப்போ வந்து இந்த டோர் பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்கான். உள்ளேயும் போக மாட்டேன் வெளியும் வர மாட்டேன். ஏதாவது ஒரு பக்கம் வந்தானா கூட நம்ம ஒரு பக்கம் யோசிக்கலாம். ஓகே அவன் உள்ளே போகிறான். இதுதான் நம்ம கிட்ட நல்ல சான்ஸ். என்ன பண்ணணும்னா டோர் லாக் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் வண்டிக்குள்ளே போட்டு வரணும். இனி எனக்கு ஒரு பொருள் இந்த இடத்துலேருந்து தேவைப்படுது. அப்படியே ஆத்தடி. ஐயோ இப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு விட்டுருந்தா பிடிச்சிருப்பான் இடத்துக்கு. பிடிச்சி நம்மளே அதே மாதிரி ஐஸ் புட்டி ஆக்கி போட்டிருப்போம் உள்ள. ஐயோ நான் இங்கே வந்துட்டு எது என்னன்னா ஆயில் கேன். இந்த ஆயில் கேன் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. எப்பா எங்கே இருக்குன்னு யாராவது தேடி சொல்லுங்கப்பா. நானும் ரொம்ப நேரமாக தேடுறேன். அந்த ஆயில் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கிட்டு வச்சேங்கன்னே தெரியலையே. ரைட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இவனை எப்படியாவது கொஞ்சம் திசை திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தேடுவோம். வேறு வழியே இல்லை. அதனால தான் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகுமே. இனி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரே ஒரு அதாவது என்ன சொல்கிறது, இந்த மொத்த கேமுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கீக்காக மட்டும்தான் வேலை செய்ய வேண்டியதாகும். அதாவது வந்துட்டு ஒரே ஒரு கீ அவ்வளோதான். அந்த கீ மட்டும் கிடச்சிருச்சுன்னா ஐயோ எங்கே இருக்குது அதுக்குள்ளே வந்துடுவானோ. ஐயோ இந்த கேம் நான் எடுக்கும் போதே எங்கே இருக்குன்னு தேடுறதுக்குள்ளே அப்படியே நொந்து நூலாயிட்டேன். கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே இங்கே இந்த ஒரு இடத்துலையே நான் சுற்றிக்கிட்டு இருந்தேங்க. அடுத்த இடத்துல வந்து அடுத்தடுத்த வேலை இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இதாவது கேஜி கீன்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு கீ எடுக்கிறதுக்காக நம்ம கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வந்து போராட வேண்டியது இருக்குது. இப்போ அடுத்தடுத்த பாட்டில் அடுத்தடுத்தது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான மிஷின் இருக்கும். அது வந்து வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்துட்டு அதாவது ஒரு நார்மலான பையன். நான் வந்து என் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஓகே பொறுமையாக தேடுவோம். இந்த டைம் வச்சு கிடைக்குதான்னு பார்ப்போம். எங்கிட்டு எங்கேயாவது இருக்கா? இங்கிட்டு இல்லை. இதுக்குள்ளே இங்கிட்டு இல்லை. இந்த ட்ராயருக்குள்ளேயும் இல்லை. வேறு எங்கிட்ட ஆகுது? ஓகே அந்த ராடு பையன் வர மாதிரி தெரியல. என்ன பண்ணலாம்? எனக்கு ஆயில் ரொம்ப முக்கியமாச்சு. அந்த ஆயில் கேன் வேணும் கண்டிப்பாக. அது இருந்தால் தான் நம்மளால் அடுத்த ஏரியாவுக்கு போகணும். என்ன பண்ணுறது? பேசாமல் அடுத்த ஏரியாவுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து தருவோம் ஆயில் கேனா. என்ன பண்ணலாம்? ஓகே இவனை எப்பயும் போல திசை திருப்பலான்னு பார்த்தா பைத்தியக்காரன் நம்ம பக்கத்துலேயே வந்துட்டே இருக்கிறான். இவனை என்ன பண்ணி என்ன சொல்லி திருத்த முடியுமான்னு தெரியல. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகணும். அதாவது இந்த ராடோட பையன் இந்த ராடுங்கிறவன் ஐயோ இந்த டோர் வேறு லாக் ஆகாதே. உள்ளே வந்து பிடிச்சிடணும். அப்பா ஓப்பன் ஆகிடுச்சிடான். எங்கே போகிறது? எங்கேயோ ஒன்று போவோம். ஃபஸ்ட்டு ப்ளே கிரவுண்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு செலக்ட் பண்ணேன்னா நம்ம அங்கிட்டு போனோம்னா தான் நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஓகே நான் ப்ளே கிரவுண்டுக்கு செலக்ட் பண்ணல, ஸ்டாலை செலக்ட் பண்ணி வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து பெட்ரோல் கேன் இதுதான் தேவை. இது ஒன்று மட்டும்தான் இங்கே தேவை. இதை அப்படியே என்ன பண்ணுவோம் எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ப்ளே கிரவுண்டா இல்லை அந்த இடத்துக்கு போகும்போது ப்ளே கிரவுண்டாக இந்த இடத்த தொட்டேன். எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா. பார்க்கிங் எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் வந்தேன்? இதுக்கு வரணும்னா எனக்கு ஆஃபீஸ் கீ வேணும். ஐயோ ஒரு பாத்திரத்தில் ஆடிதான் இருந்திருக்கேன். மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நம்ம அப்படியே என்ன பண்ணியாச்சுன்னா ப்ளே கிரவுண்டுக்கு கரெக்டாக வந்தாச்சு. இந்த டைமு இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பெரிய தலைவலியே இருக்குது. என்னென்னா அங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல
ஒரு ஜேசிபி வந்து ஜேசிபிக்கு நான் பாருங்க, அது ஏதோ ஒன்று ஒரு இதை பிடிச்சிருக்கோம். அது என்னன்னா ஒரு டனல் மாதிரி இருக்கிற ஒன்று அதை பிடிச்சிருக்கோம். அதை என்ன பண்ணுன்னா அந்த இதில் வந்து இந்த லிவரை கரெக்டாக நம்ம அழுத்தி அதை வந்து கீழே இறக்கணும்னா தான் நமக்கு அந்த பக்கம் வழி ஓப்பன் ஆகும். அதாவது இங்கே கேட்டு போட்டு அடிச்சுக்கிறது உடஞ்சி அந்த ஓட்டை வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். அதில் வந்து அந்த பக்கம் வந்து இருக்க ஏரியாவுக்கு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். புதுசாக ஒரு இடத்த அன்லாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு லிவராக ஃபஸ்ட்டு இழுத்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ண போகிறேன். ஓகே, இல்லை, இதுவும் இல்லை. ஓகே, அப்போ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு நான் செக் பண்ண போகிறேன். இப்போன்னு பார்த்து அந்த ராடு பையன் வந்துடானான்னு தெரியல. திடுதுப்புன்னு அடியில் பூந்து கூட வருவான். கிட்டத்தட்ட ஈவுங்கன் மாதிரி கண்ட இடத்துல இருந்து நான் பூந்து வரான். என்னத்த போடுறதுன்னு எனக்கும் தெரியல. சரி, இப்போ அவன் வர மாதிரி தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம், மேலே போகலாமா? ஏன்னா திடுதுப்புன்னு வந்து அடிச்சு போடுவான். இவங்ககிட்டலாம் நம்ம வந்து அடி வாங்கினோம்னா ரொம்ப சங்கட்டமாக போயிடும். ஏன்னா கிராணி ஈவிலெல்லாம் தாண்டி இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டம்மி பீஸ் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஆள்லாம் கிடையாது, டம்மி பீஸ் தான். சும்மா பார்த்தீங்கன்னா ஆள் மட்டும்தான் பல்காக இருப்பான், மற்றபடி வரவும் இல்லை. ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு பாட்டை நமக்கு பார்ப்போம். இல்லை, ஒர்க் ஆகலை. இங்கே ஒர்க் ஆகலை. இங்கிட்டு ஏதாவது அதை இழுத்து விட்டு ஒர்க் பண்ணி பார்ப்போமா? வேலைக்கே ஆகலை. ஓகே, அங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்பா, ஐயோ வந்துட்டான்டா சாமி. நானும் என்னடா அந்த பக்கம் எதோ அசையுதுன்னு பார்த்தா ராட் தான். ஓகே, அவன் அங்கிட்டு இருக்கான். நம்ம அதுக்குள்ளே இங்கிட்டு போயிடுவோமா? இங்கிட்டு போயிட்டு எனக்கு ஆயில் வேணும். அதுதான் இருந்தால் தான் என்னால் வந்துட்டு இந்த பெட்ரோல் கேனில் வந்து இது எடுக்க முடியும். ஓகே, இந்த வெண்டிங் மிஷினில் தான் நம்ம வந்து இப்போ காயினை போட்டு ஒரு பொருளை வாங்க போகிறோம். ஓகே, அந்த பொருள் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த காயினை கொண்டு போயிட்டு அந்த வெண்டிங் மிஷினில் போட்டு நம்ம அந்த பொருளை வெளியே எடுப்போம். ஓகே, இந்த இல்லையா? இல்லை, அங்கிட்டு மேலே காயினை போட்டு பட்டை அமுக்கணும்னா பொருள் வந்துடும். என்னான்னு பார்த்தா கன்று. ஓகே, எப்பயும் போல் கன்று தான் கிடச்சிக்குது. ராடு, எப்பாடே ராடு, இங்கிட்டு வாப்பா. டக்குன்னு வந்தீங்கன்னா ஒரு ஏற்றிட்டு போயிடுவேன். எங்கடாக்கிறா? ஓகே, இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம என்ன பண்ணுவோன்னா வண்டியில் கேஸ் சிலிண்டர் போட்டுருவோமா? ஓகே, வண்டியில் கேஸ் சிலிண்டர் போட்டு எங்கடா அந்த கன்று? ஓகே, இங்கே இருக்குது. உட்காந்து அந்த கன்று எடு. கரெக்டா எடுத்தாச்சு. எப்பாராடே இங்கிட்டு வாப்பா. நீயே செத்து போயிரு. ஓகே, இந்த மாதிரி இந்த கண்ணில் அடித்தா கூட செத்துறான் அவன். ஓகே, கன்று இங்கிட்டே தூக்கி போட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா அங்கே போய் அந்த இதை ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வேறு வேலையே இல்லை. இப்போ வந்து ஆயில் கட்சா தான் என்னால் வந்துட்டு இங்கிட்டு வர முடியும். இந்த பக்கம் வந்தோம்னா தான் நமக்கு வேலை இருக்குது. இப்போதைக்கு இந்த ஒரு இது மட்டும்தான் நமக்கு வேலை. அப்புறம் அந்த இதையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு பார்க்கிங் பக்கமே வர வேலையே இல்லை. ஓகே, இந்த லிவர் இல்லை. அப்போ இதை எடுத்துகிட்டு அதுவும் வேலைக்கு ஆகலை. ஓகே, சென்ட்ரல் லிவர் இழுத்துட்டு பட்டன் அமைக்கி பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, சென்ட்ரல் லிவர் தான் இப்போ நமக்கான ஆக்சஸ். ஒவ்வொரு டைம் மாறும். அப்பாடா, ஒரு வழியாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா உள்ளே பூந்துட்டு இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரே ஒரு ஜாக்கெட், அந்த ஒர்க்குக்கு போகிறவங்களாம் யூஸ் பண்ணுற ஒரு ஜாக்கெட் இருக்கும். அந்த ஜீன்ஸ் ஜாக்கெட் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அந்த ஜாக்கெட் எங்கே வச்சுருப்பாங்கன்னு நம்ம தேடணும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி உட்கார்ற டேபிளில், இல்லைன்னா அந்த போட்டில், அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து இந்த சர்க்கேஸில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. மொத்தமாக இந்த 3 இடத்துல தான் இருக்கும். இந்த 3 இடத்துல தேடிங்கன்னா ஜாக்கெட் கிடச்சிடும். இதை எடுத்திங்கன்னா ஆஃபீஸ் கீன்னு ஒன்று கிடைக்கும். இப்போ இந்த ஆஃபீஸ் கீயை கொண்டு போயிட்டு அந்த ஆஃபீஸை திறந்து அங்கே இருக்க வந்து ஒரு ஆக்சஸ் கார்டை நம்ம வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா? அந்த ஆக்சஸ் கார்டை வெளியே எடுத்தோம்னா அதை வச்சு என்ன பண்ணலாம்? அதை வச்சு வீடியோவில் பார்த்துடலாம் அது எப்படின்னு. நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்குள்ளே இந்த ராடு பையன் வந்துட்டான். இவனை சிம்பிளாக ஏமாத்தினான் பார்த்தீங்களா? ஒரே ஒரு பெஞ்சை வச்சு அசால்ட்டாக அவனை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அதனால தான் இவன் எவ்வளோ பெரிய முட்டாளுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ அப்படியே உள்ளதுக்கு போட்டு எங்கே அந்த கண்ணு ஆனால் இங்கே இருக்குது. இது சின்னதாக இருக்கும், கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுப்பா. ரொம்ப அடிச்சடாக்குது. ராடே. ஓகே, ராடு அங்கிட்டு வரான். எப்பாடே இங்கிட்டு வர ராடு, கொஞ்சம் இங்கிட்டு வந்து இந்த இடத்துல படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. எங்கப்பா? இங்கிட்டா? இல்லை, இவனை கொல்லலாமா வேணாமா? எனக்கு அதான் டவுட் ஆகுது. பேசாமல் நம்ம அங்கிட்டு போயிடுவோமா? ஏன்னா வந்துட்டு நமக்கு நிறைய தேவைப்படுது. ஓகே, அவனே அங்கிட்டு வரான். அதாவது இப்போ நமக்கு வந்து ஆயில் தான் தேவை. எனக்கு அது ஒன்று மட்டும் தான் தேவை. அது எங்கே இருக்குதுன்னே தெரியல. அது கெஃபிட்டேரியாவில் மட்டும்தான் இருக்கும், அந்த ரூமில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இருக்காது.
இப்போ நான் வந்துட்டு கெஃப்டேரியாவுக்கு தான் போகிறேன். ஏன்னா அந்த ஆயில் எனக்கு கன்ஃபார்ம் வேணும். அது இருந்தால் தான் என்னால் வந்து இந்த பெட்ரோல் கேனில் வந்து பெட்ரோலை எடுக்க முடியும். இப்போ நம்ம அந்த ஆயிலை வச்சு ஒரு கேட் இருக்கோ, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து அந்த பெட்ரோல் பங்க் இருக்க மாதிரி இருக்கும். அந்த பங்க்கில் போய்ட்டு அந்த பெட்ரோல் வந்து அந்த பெட்ரோல் கேனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ அந்த ராடு பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா எங்கிட்டு போனாலும் நான் வர இடத்துலேயே தான் வருவியோல செத்த பையில போட அங்கிட்டு. ஓகே கண்ணை இங்கே தூக்கி போட்டு சரி அது அங்கிட்டு கிடக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ கிச்சன் பக்கம் போயிட்டு தேடுவோம். ஓகே ஓப்பன் பண்ணு. எங்கிட்டு அட உய்யால இந்த கார்னர்லேயே இருந்திருக்கு, நான் கவனிக்காம விட்ருக்கேனே. இது இல்லைன்ட்டு ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்டு கிடக்கிறேன். சரி இந்த ஆயிலை கொண்டு போயிடுவோம். நம்ம அவன் படுத்த மெனிக்க தான் கிடக்கிறான். இதையும் தூக்கி உள்ளே போட்டு அப்புறம் அந்த வெப்பனையும் கொண்டு வந்து தூக்கி உள்ளே போட்டு நாம் உள்ளே போயிடுவோம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இந்த வண்டி ஓட்டுறதே வந்தான் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் பத்திரமா இறக்கி விட்றாப்புல. அந்தளவு விஷயத்தில் அவன் நல்லவன் ராடு பைய. ஆனால் துரத்துற விஷயத்தில் ரொம்ப கெட்டவன். சந்து இடுக்கலாம் பூந்து வரான். அந்தளவுக்கு இருக்கான் சொங்கி பையா. சரி இப்போ நம்ம வந்தாச்சு. இதுதான் ப்ளே கிரவுண்ட். இப்போ நான் அந்த ஓப்பன் பண்ணதுனால அந்த ஓட்டையோட காமிக்கிறாங்க. இல்லைன்னா வந்து அந்த க்ரைன் நிற்கிற மாதிரியே காமிப்பாங்க. ஓகே ராடு இங்கிட்டு இல்லை. இருந்தாலும் எனக்கு அவன் மேலே டவுட் இருக்குது. எங்கடா எதையும் காணோம். ஆயில் கேன் எங்கே தூக்கி போட்டேன்னு தெரியலையே. சரி அந்த ஆயில் கேனை வச்சு இந்த ஓட்டை ஒன்று இருக்குது வச்சுருக்கீங்களா, அந்த ஓட்டையில் தான் நம்ம வந்துட்டு இது போடணும். ஓகே அவன் அங்கிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே அவன் அங்கிட்டு போகட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஆயில் கேனுங்க ஆயில் இதை கொண்டு போயிட்டு இந்த ஓட்டையில் இருக்க ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் என்ன பண்ணணும் ஓப்பன் பண்ணி விடணும். இது கிட்டத்தட்ட ஒரே ஓச்சி அதானது ஒரு வழி பாதை. நாம் ஒரு டைம் உள்ளே போனோம்னா ரிட்டன் வரும்போது அவன் ஆப்போசிட்டில் வந்தானா செமத்தியாக பிடிச்சி உள்ளே வச்சு அடக்கிடுவான் நம்மளை. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம உள்ளே போகும்போதே அவனை போட்டு தள்ளிட்டு தான் போகணும். வரானா என்ன அவன் வரான் அவனே வரான். வரட்டும் வச்சு செய்வோம். அவன் என்ன பண்ணனா அவனை இங்கிட்டு வரக்கூடாது, அங்கிட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா அவன் உடனே ஒரு நிமிஷம் தான் டைமு. என்ன பண்ணுவான் நம்மளை உடனே வந்துட்டு அங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவோன்னா வந்து நம்மளை பிடிச்சிருவான் டக்குன்னு ஓட்டைக்குள்ளே வந்து. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா அவனை நம்ம பக்கம் இங்கிட்டு இந்த கடைசி வர வச்சு அவனை அங்கேயே வெட்டிட்டு நாம் உள்ளே போய் நம்ம வேலையை பார்க்கணும். இதுதான் இப்போதைக்கு நான் போட்டிருக்க பிளானு. எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே நம்ம இன்னும் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் தேவைப்படுது. நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எதுவாக இருந்தாலும். இப்போ நம்ம வந்துட்டு ராடு பையில போட்டு தள்ளியாச்சு. இப்போ அந்த கன்னை இங்கேயே போட்டுட்டு நம்ம உள்ளே போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஆயில் எடுத்துகிட்டு நேராக உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு அந்த கேட்டு வரும். இந்த கேட்டை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பங்க்லேருந்து நம்ம அந்த கேஸ்வலின் இதுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி. இப்போ நான் வந்துட்டு கேஸ்வலின் எடுக்க தான் போகிறேன். இப்போ அதை எடுத்துகிட்டு போய் அந்த பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து வேற எங்கே போகணும் ஞாபகம் வர முடியுது. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, ஞாபகப்படுத்திக்கிறேன். சரி அதை விடுங்க. இப்போதைக்கு வந்து பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணுவோம். அடுத்து வந்து அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வேலை பெட்ரோல் ஃபில் பண்ணுறது மட்டும்தான். அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இது பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் பாதர் மட்டும் போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணிவிட்டு பாருங்கள் எதுவாக இருந்தாலும். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம எங்கிட்டு போகிறோம்னா அந்த பெட்ரோல் பங்க்கு தான் போகிறோம். என்னடா பங்க்குன்னு சொல்லிட்டு விளையாடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மூலையில் ஒரு பங்க் இருக்குது. அந்த பங்க்குக்கு தான் போயிட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ அதை இந்த வந்து என்னது இந்த ஆங்கிளில் நீங்கள் வச்சிங்கன்னா தான் அந்த ராடு போய் அந்த ஓட்டைக்குள்ளே வந்தானா ஈஸியாக அவங்களால வந்து தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் வந்துட்டு இந்த ஓட்டைக்குள்ளே போகும்போது கொஞ்சம் நிதானமாக வைப்போங்க. அந்த டர்னிங்கில் கூட நீங்கள் மாட்டிக்கலாம். ஓகேங்களா, இந்த டர்னிங்கில் கூட நீங்கள் மாட்டிக்கலாம். அது ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். அவன் வரனான்னு பார்த்துட்டு. ஓகே அவன் வரல. இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸு. அப்படியே என்ன பண்ணணும்னா ஒரே ஓட்டமாக நம்ம வண்டிக்கிட்ட போயிடணும். அவன் எங்கிட்டு போனால் நமக்கு என்ன, வண்டியில் எடுத்தாமா கிளம்புனமான்னு இருக்கணும். ஓகே அவன் இல்லை. கன் எடுக்கலாமா வேணாமா? கன் எனக்கு தெரிஞ்சு இங்கேயே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு எடுத்துவான் பேசாமல் 7 இருக்குது. இப்போ தான் ஞாபகம் வருது, மறந்தே போயிட்டேன். நமக்கு கன்று ஒரு முக்கியமான இடத்துக்கு தேவை. அதனால் என்ன பண்ணுவோன்னா எடுத்துகிட்டே போயிடுவோம் நம்ம பேசாமல். கார் ஒன்று ஓட்டுறதுக்கு தேவை. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே போயிட்டு எல்லா பொருளும் எடுத்தாச்சு. அந்த பொருள் எடுத்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே தான் குமிச்சு வைக்கணும்.
ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் அங்கே தான் போய் ஆகணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்குது, இந்த டோர் இருக்குது பாருங்கள். இந்த டோருக்கு வந்து லாக் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணால் இங்கே ஷட்டர் ஓப்பன் ஆயிடும். இப்போ என்ன பண்ணால் அந்த ராடு பையனில் நான் தேடிட்டு இருக்கிறேன். அந்த ராடு பையன் இப்போ என் கண்ணிலே மாட்டலை. சரி எங்கிட்டு போயிடுவான் நம்ம பையன், இங்கே தான் இருப்பான் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு இந்த பெட்ரோல் கேன் கொண்டு போய் ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து கார் ஓட்டி ஆகணும், அதுக்கு இந்த பெட்ரோல் கேன் தேவை. அதனால் வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம். நான் வந்துட்டு பின்னாடி பக்கம் போய் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டு தானே அந்த ராடு பையன் எங்கிட்டோ இருந்துக்கிட்டு திடீப்புன்னு தோட்டத்துலேருந்து உள்ளே வரான். ஊசு பயிலாட்டம். நல்ல வேலை டோர் திறக்கிறத நான் பார்த்தேன், இல்லைன்னா உள்ளே வந்து பிதிக்கிருப்பா அப்படி. என்ன ஒரு வழியாக தப்பிச்சு வந்தாச்சு. இதில் இவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. எங்கிட்ட இருந்தாலும் இந்த 4 டோருமே ஒரே சென்டருக்கு தான் வருது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சென்டராக இருக்கிற பில்டிங்கு, அதாவது ஒரு பில்டிங்குள்ளே சென்டராக இருக்கிற பார்ட்டி. இந்த 4 டோருமே 4 பக்கமும் கனெக்ட் ஆகுது. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு நான் தேடிட்டு இருக்கிறேன். வாடி வா, எப்படி இங்கே தான் இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சு. இங்கேயா இருக்க? அப்பா இங்கே தான் இருக்கலாம். பின்னாடி அடிச்சா அப்படி அவனை. ஓகே, அவனே ஒரு நிமிஷத்தில் செத்துட்டான். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், இந்த கண்ணை இங்கே தூக்கி போட்டு வண்டி ஓட்டுவோம். கார் இப்போ நான் ஓட்டுறேன், கிருட்டுன்னு. இது கொஞ்சம் அது என்னது கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறனால காரை கொண்டு போய் அங்கங்கே சொருக்கிறதா இருக்குது. அதை பற்றி கவலைப்பட வேணாம். நாம் வந்துட்டு சொல்கிறதுக்குள்ளே சொல்லிட்டேன். இந்த கண்ணாடியில் ஒரு இடி ஆட முடியால, ஒரு இடி அவ்வளோதான். இடி இடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். எதுக்கு இந்த ஓப்பனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து எண்டிங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது. அதுதான் அந்த கேஜி கீ. அந்த கீயை வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு வந்து நமக்கு அந்த கட்டிங் வேணும். அந்த கட்டிங் எடுக்கணும்னா நமக்கு வந்து ஆஃபீஸில் இருக்கிற அந்த அது என்னதுனா ஆஃபீஸு ரூமை வந்து திறந்து மிஸ்டர் பாலா இல்லை என்ன வேறு என்ன பாலுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, மிஸ்டர் பாலோட அந்த ஐடி கார்டு எடுத்து அங்கே கொண்டு போய் கெஃபிட்டேரியாவில் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எனக்கே லோட் ஆகுதே, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கல, அப்போ அதனால தான் அப்படி இருக்கும். அந்த இதை ஸ்கேன் பண்ணி நாம் வந்து அங்கே வந்து ஒரு கீ கிடைக்கும். அந்த கீ என்ன பண்ணணும்னா கொண்டு வந்து இந்த ராடு இங்கே தான் வரான். பேசிகிட்டு இருக்கும்போது வரான். பார்த்தீங்கன்னா இங்கடா இந்த நான் சொன்னால் 4 டோரு 4 கரெக்டாக ஆகணும். அவன் அங்கிட்டே தான் இருக்கிறான். அதனாலேயே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறது சுத்தமாக தெரியல. மேலேயும் அதே மாதிரி ஸ்டெப்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சென்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ராடு பையன் எங்கே இருக்கான்னு தெரியல. இவன் இந்த சைடுலேருந்து வந்தானா கூட பரவாயில்ல, இந்த டோருக்குள்ளேருந்து வந்துட்டானுங்களே சங்கட்டமாக போயிடும். திடுப்புன்னு பிடிச்சிருவானுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டோர் திறந்துருக்கு. அப்போ இவன் இங்கே தான் இங்கே இருக்கான். என்ன பண்ணணும், இந்த டோரை திறந்து பார்ப்போம். நம்ம திறந்து பார்த்தா ஆளே இல்லை. மிஸ்டர் ராட் எங்கே இருக்கீங்க ராட்? சொல்லிவிட்டு வாங்க ஒரு வார்த்தை, எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம். மிஸ்டர் ராட், இல்லையே ராடு போயில உன்னாலாம் மரியாதை இல்லாமல் கூப்பிட்டாதால திரும்பி பார்ப்ப நீ. ராடு எங்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இங்கிட்டு வாங்க ராடு. ஓகே, ராடு இங்கே இல்லை. எங்கிட்டு இருக்கான்? இங்கிட்ட ஆளே இல்லையாப்பா. எப்பா தம்பி அப்படிங்கப்பா பின்னாடி நான் தான் சொன்னேன்ல, இது 4மே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரே வழி தான். இதில் இந்த ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குன்னு இல்லையே. ராடே, எப்பா ராடே, நாம் எதுக்கும் அந்த திறக்காத டோர் வழியாக பூந்து போயிடுவோம். ஸோ அப்பா நல்ல நேரத்தான் வரலாம். ஜஸ்ட் மிஸ். தம்பி இங்கிட்டு வாப்பா, நீ இங்கிட்டு வா. நான் அப்போ போயிட்டு என்ன பண்ணுறேன், இங்கிட்டு போய் பார்க்குறேன். இதாங்க இந்த தான் ஆஃபீஸ் ரூமு. இப்போ வேணாம், நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போவோம். திடுப்புன்னு அவன் வந்தான். இங்கே பார்த்தீங்களா, அவன் போன ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு வராப்பல தலைவர். ஜஸ்ட் மிஸ். நாம் உள்ளே இருந்தோம்னா நம்ம சோழியை முடிச்சிருந்துருப்பான். இல்லைன்னு வைங்களேன், சம்பவமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம அடி வாங்காமல் விட்டுருக்கோம். ஓகே, இந்த சூட் கேஸை திறந்தா எல்லாத்தோட கார்டு வந்துடும். இதில் மிஸ்டர் பால் ஐடி கார்டு கிடச்சிச்சு. ஓகே, இந்த ஐடி கார்டை கொண்டு போயிட்டு நம்ம கெஃபிட்டேரியாவில் ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு தேவையான அது என்னது கீ ஒன்று கிடைக்கும். அதாவது சட்டர் கீ. இங்கே எத்தனை சட்டர் இருக்குல்ல, அந்த சட்டர் கீ வந்து ஒன்று கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நாம் என்ன பண்ணோம்னா
அதில் வந்து நமக்கு வந்து கட்டிங் பிளேயர் இருக்கும். அதை வச்சு அந்த இதை கட் பண்ணி கீழே இருக்கிற கேஜிகியை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா, வேறு எதுவுமே கிடையாது. கேஜிகி எடுத்தோம்னா கேம் கம்ப்ளீட்டட். நீங்களும் இதே மாதிரி இந்த வந்து கேமை ட்ரை பண்ணுங்கள். இதே அடுத்த கேமில் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சத்தியமாக தெரியல. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவோம். ஏன்னா வந்துட்டு ராடுக்கும் சொப்பன சுந்தரிக்கும் ஒரே ஒரு லிங்க் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்ம் தான், ஆனால் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், விட்டுலாம். நமக்கு எதுக்கு அது? ஆக மொத்தம் இந்த ராடுக்கும் ஈவலனுக்கும் 2 பேர்த்துக்குமே நம்ம பிடிக்காது. அதனால் நாம் என்ன பண்ணுவோம்னா, எப்பயும் போல் 2 பேர்த்தையுமே போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. அலைய காணும். ராட், மிஸ்டர் ராட், உள்ளே போகாமல் வெளியே போகிறீங்களா? எனக்கு உள்ளே கொஞ்சம் வேலை ஆகுது. நீங்கள் அப்படியே வெளியே போயிட்டீங்கன்னா நான் அப்படியே வந்துட்டு உள்ளே போயிடுவேன். ஓகே, அவன் வெளியே போயிட்டான். நம்ம அப்படியே என்ன பண்ணிடுவோம், உள்ளே போயிடுவோம். ஓகே, ஓப்பன் த டோர். இங்கிட்டு இந்த பக்கம் தான் இந்த வழியாக உள்ளே போகணும். உள்ளே போனோம்னா இங்கிட்ட என்ன இருக்கும், ஏதோ இருக்குமே. எங்கே இருக்குது, எங்கிட்ட இருக்குது? ஓ, இங்கிட்டு இருக்கா? நான் கூட என்னடா காணமேன்னு பார்த்துட்டேன். இதே தான் மிஸ்டர் அது என்னது, ரூம் நம்பர் 825 235 235வது ரூமோட சட்டரோட காவிச்சு. லோடாவதுப்பா ரொம்ப இன்னைக்கு. சாவி இது 235ஓட சாவி இது. எனக்கு தெரிஞ்சு ராடு இங்கே தான் நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஓ, இந்த டோரை எப்படி தானே ஆட லூசு பசங்களா? நானும் இது தெரியாமல் இவ்வளோ நேரமாக முக்கிட்டு இருக்கேனடா. சரி, இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு பார்க்கிங்கு போயிடுவோம். அந்த இடத்துல சட்ரு நம்பர் 235 235அதோட சட்டரை வந்து ஓப்பன் பண்ண முடியும் நம்மளால். இப்போ அந்த சட்டரை வந்து நம்ம இவ்வளோ பெரிய பில்டிங்கில் அந்த சட்டரை தேடி கண்டுபிடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட அது எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கே தெரியலப்பா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்போ ஸ்டார்டிங்கில் 1 2 3 4 அந்த மாதிரி சட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் வந்து எதை பார்க்கணும்னா 235. ஓகே, இப்போ அந்த ராடு பையனை நான் தேடிட்டு இருக்கிறேன். எங்கிட்டு இருக்கான்னு தெரியல. நானும் அவனை வந்துட்டு ரொம்ப நேரம் சரி அவனை வர வச்சு போடுத்துலுமான்ட்டு இந்த கண்ணை கீழே போட்டு எடுக்கிறேன். அப்புறம் பார்த்தா அந்த சைடில் அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறான். நான் ஏதோ தெரியாதவனாட்டம். ஏலே லூஸ் பையல, நான் இங்கிட்டு இருக்கேனா, நீ எங்கிட்டல போயிட்டுருக்க? செத்து போடா. ஐயோ, மிஸ் ஆகிட்டு இருக்குது. மிஸ் ஆகாதடா, செத்து போடாங்கிறல. ஓகே, அவனை படுக்க போட்டாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, அதுங்கடா அதை எடு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாகவுமே 100 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணுறோம், செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். இருங்க, 232 233 234 234. ஓ, இங்கிட்டு தான் இருக்குதா 235. ஐயா, பக்கமாக இருந்துருக்குதே. இது தெரிஞ்சிருந்தால் டக்குன்னு போயிருப்பேனே. ஓகே, இப்போ சட்ரு ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே போயிட்டு இந்த ராடுக்கு அப்படி என்ன போஸ்டில் படுத்துருக்கான்னு பார்த்தீங்களா ராடு? பேசிக்கிறேன். இவன் பட்டே விடும். நம்ம என்ன பண்ணோம், அதுக்குள்ளே போயிட்டு டக்குன்னு முடிச்சுடுவோம். இப்போ இந்த கட்டிங் பிளேயர் கொண்டு போயிட்டு இந்த சட்டரை திறந்தோம்னா அங்கிட்ட வந்து ஒரு கட்டிங் பிளேயர் இருக்கும். கட்டிங் பிளேயருங்க பாருங்க, ஒயர் இருக்கும். அந்த ஒயரை இந்த கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணோம்னா கீழே நமக்கு வந்து ஒரு பேஸ் வந்து ஓப்பன் ஆகும், உடஞ்சிருக்க பேஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா இருக்கும். ராடோட சீக்ரெட்னா அவன் எதுக்காக இந்த மற்றவன் வச்சு, அதாவது குழந்தைங்கள வந்து கடத்துறான் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் இருக்கும். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, அவன் வந்துட்டு கொஞ்சம் புத்தி பேலதிச்சு போச்சு, பைத்தியம் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறான், வேறு ஒன்றும் இல்லை. மன உளைச்சலாகி கொஞ்சம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மன உளைச்சலாகி ஐஸ்கிரீமோட அடிக்ட் ஆகி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரொம்ப கோளாறுங்கிறத உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுறேன். இவனும் நானும் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் ஆகிறோமா. இப்போ என்ன பண்ணணும்னா, இவன் இந்த கார்னர் தான் வரான், நான் அப்படியே இந்த கேப்பில் பூந்து ஓடிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் எவ்வளோ பெரிய புத்திசாலிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு தான் இவனோட மூளை. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேராக கேமை வந்து முடிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு மேப்பில் போயிட்டு நம்மளோட வீடு, அந்த வீட்டை செலக்ட் பண்ணோம்னா இந்த கேம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இது ஓப்பன் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த ராடே என்னடா கழுத்துடிதா? விடு, நாம தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மற்றபடி வரணும்ல. இறங்கிடுவோம் பேசாம, வண்டி விட்டு இறங்கடா. ஓகே, அவனு நானும் இறங்கியாச்சு. வண்டி போயிட்டு போகுது, விட்டுருவான். நம்ம வந்து தப்பிச்சாச்சு. ஓகே, இதோட கேம் பிளே வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து சாப்டர் 2ல் நம்ம சந்திப்போம். என்ன தம்பி கை தட்டுறீங்க? ஓ, காப்பாற்றுறதுக்கா? என்னது? அட முய்யால மிக்சி
மிக்சியை வந்து நமக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காப்புல தம்பி. ஓகே, நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான் போல். அவனுக்கு வந்து குட் ஃப்ரெண்டுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இதோட நான் இந்த கேம் பிளேவை முடிச்சிடறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.